இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி நலங்கெல்லாம் வச்சு முடிஞ்சோன்னே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரேவதி வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே நடந்த விஷயத்துக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இல்லை அம்மா உங்களை பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு தப்புன்னு தோணுச்சு, அதனால தான் அவர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் எம்டி ரொம்பவே நல்லவர், அவர் ஒருத்தரை அடிக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் மேலதான் தப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருது மேல ரொம்ப வெறுப்புல இருக்காங்க நம்ம ரேவதி. இந்த சைடு ரோகிணி சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அக்கா எதுக்காக போய் சொல்லணும், அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனாலதான் அக்காவும் இப்படி எம்டியும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரே குழப்பத்தோடய இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, என்ன சந்திரா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, என்னாச்சுக்கா ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, அந்த கார்த்தி உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு எனக்கு தெரியல, நம்ம வீட்டு மாப்பிளையே கை நீட்டி அடித்தான், எதுக்குடா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ரேவதி ட்ரெஸ் மாத்திரப்ப இவன் எட்டி பார்த்தான், அதனால தான் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. சந்திரா இதை கேட்டதுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த கார்த்தி பொய் சொல்லவே மாட்டான், அவன் எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக தான் இருப்பான், அப்போது மருது நம்ம நினச்ச அளவுக்கு கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன் நினைக்கிறேன், அதனால தான் அந்த கார்த்தி கோவப்பட்டு அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும், அவன் எப்படி இருந்தா என்ன, நம்ம நினைச்ச மாதிரி கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாம்புஸ்ரீ சொல்றாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா உனக்கு தான் கார்த்தியை பத்தி தெரியும்ல, அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் போற டிராமாவெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காத, நம்ம வீட்டு மாப்பிள்ளை மேல சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்புஸ்ரீ, சரி சந்திரா நான் நேர்லயே மருத்தை கூப்பிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்தை கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, அந்த கார்த்தி உங்களை அடிச்சது எதுனாலன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்னது உண்மையா மட்டும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருது சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, என்னோட போன் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க தான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கார்த்திக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, ஏன்னா அவனோட பொண்டாட்டி ரேவதியை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்படி இருக்கும்போது என் மேல இப்படியெல்லாம் பழி போட தான் செய்வான், அதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்றாங்க, அந்த ஒரு காரணத்துக்கு தான் மாப்பிள்ளை இப்ப நான் உங்களை நம்புறேன், ஆனால் அந்த கார்த்தி சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் சாம்புஸ்ரீயாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்ரீ சொல்லிட்டு போகிறாங்க. சாம்புஸ்ரீ பேசினதுலேருந்தே மருதுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னது இது இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு என் மேலே ஒரு சின்னதாக டவுட் வந்துருச்சு, அதை எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ரேவதி கழுத்தில் தாலியை கட்டி அந்த கார்த்தியை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, எதுக்காக அந்த மருது இப்படியெல்லாம் பண்ணுறான், ரேவதி ட்ரெஸ் மாத்திரப்ப அவன் எட்டி பார்க்குறானா கண்டிப்பாக அவன் தப்பான ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க. இது மாதிரி அந்த ஹெட்டை பற்றி தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, நாங்களும் சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் சார், ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த ஊரில் தான் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நான் ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறேன், அவர் தான் அந்த ஹெட்டாக இருப்பாரோன்னு எனக்கு தோணுது, அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மருது பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, அவன் என்னமோ கீழே விழுந்த ஃபோனை எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவன் ரேவதி ட்ரெஸ் மாற்றும் போது அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால தான் எனக்கு கோவம் வந்து அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில் வந்து சொல்கிறாங்க, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சேப்பா, அத்தை வந்து கண்டிப்பாக ரேவதிக்கு நல்ல மாப்பிளையே பார்த்துக்க மாட்டாங்க, ஏற்கனவே மகேஷ்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவன் ரொம்ப அயோக்கியனாக இருந்தான், இவன் அதை விட அயோக்கியனாக இருப்பான போலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு அவன் மேலே சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, எனக்கு என்னமோ நாங்கள் தேடிட்டு இருந்த அந்த ஹெட்டு அவனாக தான் இருக்குமோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், அந்த மருது எந்த ரூமில் தங்கியிருக்கானோ அவன் ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் அவன் பேக்கில் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்து எனக்கு அமுச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில் வாங்கணும், நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மருது வந்து குளிக்க போன நேரமாக பார்த்து நம்ம மயில் வந்து அங்கே இருக்கிற பேகெல்லாம் திறந்து பார்க்குறாங்க, அதில் அவனோட ஆதார் கார்டு எல்லாமே இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ஃபோனை ஆன் பண்ணி லாஸ்ட்டாக அவன் யாருக்கெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கார்த்திக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தியா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துறாங்க. அப்போ மருது வந்து லாஸ்ட்டாக யாருக்கோ ஃபோனில் பேசியிருக்காங்க, அது நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியுது, அவங்க எங்கே மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ தான் மருது வந்து ஒரு இடத்துல அந்த லேடியை மீட் பண்ண போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதை நம்ம கார்த்தி வந்து அந்த அதிகாரிகளுக்கிட்டலாம் சொல்ல, அந்த அதிகாரியும் நாங்கள் இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம், அவனை கையும் களமாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த இடத்துல அந்த
லேடியை மீட் பண்ண போகிறாங்களோ அந்த குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த லேடியும் வந்துடுறாங்க. நம்ம கார்த்தி வெளியில் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு அதிகாரிங்கெல்லாம் அங்கே மருதை வந்து ரொம்பவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த லேடி கிட்ட இருந்து அந்த மொபைலை வாங்குறாங்க. அப்போ அந்த லேடியும் அந்த மொபைலை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே காலை பிடிச்சிடுறாங்க. இது எல்லாமே கார்த்தி போட்ட செட்டப் தான். அதனால அந்த லேடி வந்து சூப்பராக மருதை வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம அதிகாரியும் சவுண்டு கொடுத்துட்டே ஓடி வர இதெல்லாம் பார்த்துட்டு மருது வந்து கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அந்த அதிகாரிங்களாம் விரட்டி பிடிக்கிறாங்க. கடைசியில் நம்ம கார்த்தி ஓடி வந்து மருதை பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் மருது வந்து முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கனால கார்த்தி மருதை பார்த்தாரா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கார்த்தி இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எபிசோட்ஸில் வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆகிடும். அதனால இந்த தடவை நம்ம கார்த்தி மருது தான் நம்ம தேடி துண்ட அந்த ஹெட் அப்படிங்கிறத நம்ம கார்த்தி இந்த தடவை கண்டுபிடிச்சிருவாரு. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு இந்த கார்த்தியை சுத்தமாக பிடிக்கவே இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, என்னாச்சு ரேவதி ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அந்த எம்டியோட குணத்தை பாரு, அவரை பற்றி நான் நிறைய இடத்துல விசாரித்தேன், எம்டியை பற்றி எல்லாமே நல்ல விதமாக சொல்கிறாங்க, ஆனால் இந்த கார்த்தி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவன் நடந்துக்கிட்ட விதம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படி இல்லாமல் சீப்பாக அவன் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது நல்ல ஆள் மாதிரியே தெரியல, அவன் சரியான ஃப்ராடாக இருப்பான் போல, ஆனால் அம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னக்கா பண்ணுறது, அவன் தாத்தாவோட பேரன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, பேசாமல் இவகிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் ரேவதி கேட்குறாங்க, என்னக்கா ஏதாச்சும் சொல்ல வரீங்களா, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி நான் உன்கிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ஆனால் அதை கேட்டுட்டு நீ வந்து அம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ரோகிணி வந்து கார்த்தி தான் உண்மையான பேரன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. கரெக்டாக நம்ம சாம்புடிச்சேரி வராங்க. அப்போ நம்ம ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரோகிணி எதுக்கு ரேவதி கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி வந்து சாம்புடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அக்கா ஒன்றும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லைம்மா, அந்த கார்த்தி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எதுக்காக நான் ட்ரெஸ் மாற்றும் போது அவன் எட்டி பார்க்கணும், அக்காவும் அதை தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா கார்த்தியை நீங்கள் எப்போவுமே தப்பாக பார்க்குறனால அவர் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியுது, ஆனால் கார்த்தி சொன்னது தாம்மா உண்மை, அந்த கார்த்தி வந்து ரேவதி ட்ரெஸ் மாற்றும் போது எட்டி பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதை கேட்ட சாம்புடிச்சேரி செம்ம கோவப்படுறாங்க. போது ரோகிணி அவன் கூட சேர்ந்துட்டு நீயும் இவன் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையை போய் தூங்குற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சாம்புடிச்சேரி அங்கே திட்டிட்டு போயிடுறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு நம்ம சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி நீ தேவையில்லாமல் ரேவதி மனசை கலைக்கணும்னு நினச்சனா கண்டிப்பாக இந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை மிரட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ரோகிணியும் ஒரு பக்கம் அப்படி குழம்பி போய் நிற்கிறாங்க. எதுக்காக அம்மா இப்படி அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியலையா, அந்த மருது ரொம்பவே மோசமானவன், அது தெரிஞ்சும் அம்மா எதுக்காக இப்படி ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. அப்போ தான் மயில்வாகனம் வராங்க. மயில்வாகனம் கிட்ட நம்ம ரோகிணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக அந்த மருதை பிடிக்கவே இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ரோகிணி, அதுக்காக தான் சகலை இப்போ சூப்பரான ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, அவர் தேடிட்டு இருந்த அந்த ஹெட்டு மட்டும் அந்த மருதா இருந்துச்சு அவ்வளவு தான், கண்டிப்பாக அவன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவான், அது மட்டும் இல்லாமல் காலம் ஃபுல்லாக அவன் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சீக்கிரமாக நம்ம கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும், அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து மயில்வாகனம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கார்த்தி வந்து மருதை பிடிச்சிருவாங்க, மருது சரியான அயோக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம சாம்புடிச்சேரி கிட்ட நிரூபிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.